ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்க போகிற லாஸ்ட் லீக் ஸ்டேஜ் போட்டியான 12th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11 கேம்ஸ் வந்து லீக் கேம்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஷியல் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ மழையினால சில மேட்சஸ் வந்து லாஸ் ஆச்சு. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து இங்கிலாண்டை பீட் பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருந்தோம். ஸோ லீக் ஸ்டேஜஸ் முடியுது, கடைசி மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. நியூசிலாந்து, இந்தியா இந்த ரெண்டு டீமில் யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்க டேபிள் டாப்பராக முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இவங்க டேபிள் டாப்பராக முடித்தாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வந்து டேபிள் டாப்பராக முடிக்கிறாங்க அப்படின்னா செமிஸில் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா செமிஃபைனல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனல் 2 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியா வின் பண்ணுவாங்களா லாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் துபாய் ஸ்டேடியம் தான். 2 மார்ச் நடக்க போகுது. சண்டே 2:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேயர்ஸை பிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்ஸ் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எல் டீமாக இருக்கட்டும், கிராண்ட் லீக்கான ஐடியாஸாக இருக்கட்டும், லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு டீம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சோட ரிப்போர்ட். ஸோ இது வரைக்கும் இந்தியா ப்ளே பண்ண 2 கேம்ஸுமே இந்த கிரவுண்டில் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 கேம்ஸ் வச்சு பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 250 கிராஸ் பண்ணலை. பட் செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் செகண்ட் பேட் பண்ணுற டீம் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பேஸ் அண்ட் பவுன்ஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்ட்டு எதிர்பார்க்கப்படுது. வெளியே பொறுத்த வரைக்கும் 60 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 22 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 38 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. 200க்கு கீழே 16 முறையும், 200லேருந்து 249க்குள்ளே 21 முறையும், 50லேருந்து 299க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 முறையும், 300க்கு மேலே 8 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணலை. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்களா இல்லை சேஸ் தான் பண்ண போகிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு 6 மேட்ச்சில் 44 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ்க்கு 29 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. ஒரு 240ங்கிறது ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் இந்த கிரவுண்டில் பார்க்கப்படுது. ஹை ஸ்கோர் இங்கிலாந்து, லோ ஸ்கோர் வந்து நமீபியா 91க்கு இந்த கிரவுண்டில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ ரீசன்ட் கேம்ஸ் ஸ்கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 240 பாகிஸ்தான் ஸ்கோர் பண்ணுறாங்க, 228 வந்து பங்களாதேஷ் ஸ்கோர் பண்ணுறாங்க. தேர்ட் கேம் 197, ஃபோர்த் கேம் 240. ஸோ 250 லாஸ்ட்டு ஒரு 4 to 5 மேட்சஸாகவே எந்த டீம்ஸும் அடிக்கலை. இந்த பர்டிகுலர் மேட்ச்லையுமே நியூசிலாந்து பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 260 நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இந்தியா பேட் பண்ணாலுமே ஒரு 260 நீங்கள் மைண்டில் வச்சு உங்கள் டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எந்த இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னா ஃபஸ்ட்டாக போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸும், பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக தெரிய வராங்க. பவுலர்ஸோட டைப் பார்த்தோம் அப்படின்னா 6 விக்கெட் வந்து ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. லைக் மேட் ஹென்ரி மாதிரியான பவுலர்ஸ். ஸோ இனிஷியல் ஸ்விங்கில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரைட் ஆம் மினி பேஸ் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் ஒரு 22 விக்கெட்ஸ் கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் பவுலர்ஸ்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும், லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட், ஓவரால் 44 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக்குக்கு 5, சைனாமேன் 3 விக்கெட்டும் லாஸ்ட் மேட்ச் குல்தீப் எடுத்திருந்தார். ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 14 விக்கெட்டு, ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ஓடிய ஹிஸ்ட்ரியில் 118 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. நியூசிலாந்து 50 முறையும், இந்தியா 60 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை டை, 7 முறை நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு ஸ்கோர் கார்டு பாருங்கள். அதாவது ஸ்கோர் கார்டில் ரீசன்ட் ஃபார்ம் இந்த மாதிரி எந்த ஒரு டீம்ஸுக்குமே இருக்காது. இன்கேஸ் இந்தியா அண்ட் நியூசிலாந்து ஃபைனல் வந்தாங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 டீமே லாஸ்ட்டு 5 ஓடிஐ கேம்ஸில் ஒரு மேட்ச் கூட லூஸ் பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு நியூசிலாந்து டீமோட ஒரு பிளேயிங் லெவன் வந்து பார்த்துடலாம். டெவான் கான்வே, வில்லியம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. கேன் வில்லியம்சன், அடுத்ததாக ரச்சின் ரவீந்திரா நம்பர் 4லையும், டாம் லாத்தம், கிளென் பிலிப்ஸ், மிச்சல் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்ட்னர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கைல் ஜெமிசன், மேட் ஹென்ரி, வில்லியம் ரூர்கி. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக இருந்திருக்கு. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஏன்னா டேரல் மிச்சலுக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரிங்கிற ரீசனுக்காக ரவீந்திராவை உள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச்சுக்கு
மிச்சல் ரெடி அப்படின்னா யார் வந்து உள்ளே ஆட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி வில் யங் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் கொஞ்சம் யோசித்து ரவீந்திரா கான்வே அந்த ஒன் டே வேர்ல்டு கப்போட 2023 வேர்ல்டு கப்போட ஓப்பனிங் காம்போவை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பவுலர்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இருக்காது. கண்டிப்பாக கைல் ஜேம்சன் தான் ப்ளே பண்ண போகிறாரு. 10 ஓவர்ஸில் மிச்சல் சாண்ட்னர் 10 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. கைல் ஜெமிசன், மேட் ஹென்ரி இந்த 3 பவுலர்ஸ்டையுமே நீங்கள் 10 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 30 ஓவர்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 20 ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ரூர்க்கி ஒரு 8 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மற்ற ஓவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிளென் ஃபிலிப்ஸாக இருக்கட்டும், மிச்சல் பிரேஸ்வெல் 2 ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து போல் பண்ண போகிறாங்க. இந்தியன் டீமில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. லைக் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் ஒரு டாப் 4 பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற ரீசனுக்காக அக்ஷர் பட்டேல், ஜடேஜா இந்த 2 பிளேஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கும். சாண்ட்னரோட போலிங்கில் கண்டிப்பாக வந்து இந்தியா வந்துட்டு அக்ஷரை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பிரேஸ்வெல், கிளென் ஃபிலிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. மிச்சல் வந்தார் அப்படின்னா அவரும் 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் இதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெவான் கான்வே 38 இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக அடிச்சிருக்காரு. ஷமிக்கு அகென்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருந்திருக்கு. ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் ஷமி வந்து நல்லா ஸ்விங் பண்ணுவார். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாலில் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்லுமே இனிஷியல் ஸ்விங் இருக்கும், பட் 4 ஓவர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5லேருந்து 6 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முகமது ஷமி வர்சஸ் டெவான் கான்வே பேட்டில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் கான்வே பிக் பண்ணுறீங்க அப்படின்னா மெகா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினி ஜிஎல்ல நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக வில்லியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்தியன் டீமில் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சமிக்கு இன்ஜுரி, ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இன்ஜுரி. ஸோ அதனால் சுப்மன் கில் தான் இந்த மேட்ச்க்கு கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஸோ நிறைய சேஞ்சஸ் இந்தியா டீமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ரூமர்ஸாக இல்லை உண்மையிலே அதான் உண்மையானு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியலை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடிய 11 வச்சு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இன்கேஸ் ஷமி இல்லை அப்படின்னா நீங்கள் கான்வேயை மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணிக்கலாம். வில்லியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்குக்கு அகேன்ஸ்டாக விக்கெட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் வில்லியம் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடி 17 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேன் வில்லியம்சன் 36% ட்ராப் ஆகிருக்காரு. பேக் டு பேக் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் ரீசனுக்காக 36% கம்மியாக இருக்கார். ஹெட்டில் 44. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 46, செகண்ட் இன்னிங்ஸ் 49 அவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 10 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ வில்லியம்சன் அந்த மேட்ச்சுக்கு நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க நியூசிலாந்து அப்படின்னா ஒரு விசி கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரவீந்திரா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கும் உங்களுக்கு ஒரு கோல்டன் பிக்கு. ரீசன் என்ன அப்படின்னா டீம் இந்தியாவில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக டெஸ்ட்டில் நல்லா பண்ணியிருந்தார். ஓடி கிரிக்கெட் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா 2 மேட்ச் ஆடி 88 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இல்லை பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஒரு மேட்ச் ஆடி 75 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரவீந்திரா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்கு. ஒரு வைட்டல் பிக், விசியும் கூட நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஸ்மால் லீகுக்கு அந்தளவுக்கு ஒரு சூப்பர் பிக்காக தெரிய வராரு. அடுத்ததாக டாம் லாத்தம் எப்போவுமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார். அதுலேயும் குறிப்பாக நியூசிலாந்து வந்து செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு இருக்கிறதுலே கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்க்கான விசியாக 71% பிக் பண்ணியிருக்கக்கூடிய டாம் லாத்தம் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். பர்சன்டேஜ் அதிகமாக பிக் பண்ணியிருந்தாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கு கம்மியாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி 250 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் விட் ஆவரேஜ் 49. பட் வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 13 தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. கொஞ்சம் நியூசிலாந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளென் ஃபிலிப்ஸு 116 ரன் கிட்ட இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருக்காரு. பேட்டிங்கில் பெருசாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான சான்ஸ் கம்மி தான். பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான பவுலர். அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு 2 விக்கெட்ஸ் கூட ரைட் ஹேண்டர்ஸ் கூட இவர் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. லைனில் ஃபீல்டிங் நிற்பார், நிறைய கேட்சிங் பாயிண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மினி ஜிஎலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% ஒரு சூப்பரான பிக் வேணும் அப்படின்னா ட்ரிபிள் ஆப்ஷன் கேட்சிங், பவுலிங் ப்ளஸ் பேட்டிங். ஸோ ட்ரிபிள் ஆப்ஷன் இருக்குது. மினிமமாக ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த மேட்ச்சுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்கள் மினி ஜிஎல் லைக் ஒரு 2000 3000 இருக்கக்கூடிய கான்டெஸ்ட் 10,000 வரைக்கும் இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்எலுக்கு வேண்டாம். அடுத்து மிச்சல் பிரேஸ்வெல் உங்களுக்கு ஸ்மால் லீகுக்கு பெஸ்ட் பிக்காக இருப்பார். குறிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாரு அப்படின்னா இது வரைக்கும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவர் பேட்டிங் செகண்டில் 3 மேட்ச் ஆடி 166. அதில் ஒரு சேஸ் ஹைதராபாத் கிரவுண்டில் 2023
நடந்துச்சு. ஸோ சுப்மன் கில் பார்த்திங்க அப்படின்னா 200 ஸ்கோர் பண்ணுவார். ஃபஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணுவாங்க. அந்த மேட்சோட ஹைலைட்ஸ் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அந்த ஃபுல் மேட்சுமே ஹைலைட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்தியா வந்து கடைசி சுச்சுவேஷனில் போய் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. பட் அந்த மேட்ச்சை ஆல்மோஸ்ட் வந்து தோக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்த மேட்சை சாண்ட்னரும் பிரேஸ்வெல்லும் கொண்டு போய் இந்த மேட்சை பிரேஸ்வெல் முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 4 மேட்ச் ஆடி 188 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. பேட்டிங் செகண்ட் ஒரு வைட்டல் பிக்கு. விசிஆர் கேப்னா கூட நீங்கள் மெகாஜிஎல்ல ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போல் பண்ணி செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணாங்கன்னா பிரேஸ்வெல் ரொம்பவே முக்கியமான பிக்காக தெரிய வராது. அடுத்து மிச்சல் சாண்ட்னர் எப்போவுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஹெவியாக இருக்கும். அது T20s நல்லா இருந்திருக்கு. பட் ஒன் டே கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் நம்ம பார்த்தோம்னா நம்பர்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்பில் 4 பிளேயர்ஸ் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற ரீசனுக்காக எப்படி பார்த்தாலுமே இவருக்கு ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜ் வைஸாகவும் ட்ராப் ஆயிருக்காரு. ஸோ கேன் வில்லியம்சன், சாண்ட்னர் இவங்கெல்லாம் வந்து கம்மியான பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு கைல் ஜெமிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இது கைல் ஜெமிசனோட இமேஜ் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 2 ODI கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த 2மே நியூசிலாந்தோட ஹோம் கிரவுண்டில் வச்சு ப்ளே பண்ணியிருந்தார். மொத்தமாக 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இனிஷியல் ஸ்விங்கு ஸோ இந்தியன் டாப் ஆர்டர்ஸை கஷ்டப்படுத்தும். பேட்டிங்கும் கொஞ்சம் டீசெண்டாக இவரால் ஆட முடியும். ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபுல் 10 overs வந்து வெறும் 3% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இவருக்கு நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேட் ஹென்ரி 33% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செகண்ட் ஹாஃப் போல் பண்ணியில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு. இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் ஹாஃப் போல் பண்ணியில் பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் இருந்திருக்கு. ஸோ இவரோட ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. லாஸ்ட் 2 கேம்ஸ் சேர்த்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் கன்சிஸ்டன்சியாக விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் 33% தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வில்லியம் ஊர்க்கி 46% ஹெட் வெனியில் ப்ளே பண்ணல. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் நல்லா போல் பண்ணியிருந்தார் சின்னசாமி ஸ்டேடியமில். கிட்டத்தட்ட ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள். லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸில் மட்டுமே அவர் கிட்டத்தட்ட ஒரு 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. நல்ல ரிதமில் இருக்கார். டால் பேஸ் பவுலர். 46% இருக்கார். 8 to 9 overs வரைக்கும் போல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வீசியாக கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பெஞ்ச் பிளேயர்ஸில் யாராவது உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம மேலே பேசியிருந்தோம் டேரில் மிச்சல் இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டேரில் மிச்சல் வந்தார் அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க நியூசிலாந்து அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே, ஷமி ஒரு முறையும் ஹர்திக் பாண்டியா ஒரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஷமியை பாருங்கள் 8 பால் போல் பண்ணி 1 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஐபிஎல்ஸில் நிறைய முறை வந்து டெவான் கான்வேயை போல்டு எடுத்திருக்காரு. ஸோ அடுத்ததாக வில்லியம் பொறுத்த வரைக்கும் ஷமி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. கேன் வில்லியம்ஸ்னா ஷமி 3 முறையும், அடுத்து ஜடேஜா 2 முறை, அக்ஷர் 1 முறை, குல்தீப் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ரவீந்திராவை ஷமி பார்த்திங்க அப்படின்னா 2 முறை. இது வரைக்கும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை தான் ரவீந்திரா ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த 2 முறையுமே பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திரா தான் விக்கெட் எடுத்திருந்தார். இதுக்கு முன்னாடி ICC டோர்னமெண்ட் 2023 வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்து இந்தியா ப்ளே பண்ணல ஷமி மொத்தமாக 7 விக்கெட் எடுப்பார் செகண்டாக போல் பண்ணல. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டாம் லாத்தமா ஷமி 1 முறை, ஜடேஜா வந்து 1 முறை, அக்ஷர் 2 முறை, குல்தீப் 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஒரு பேட்டில் வந்து இந்த மேட்ச் கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. பிரேஸ்வெல் பொறுத்த வரைக்கும் ஷமி 1 முறை, குல்தீப் வந்து 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. கிளென் பிலிப்ஸை ஷமி 1 முறை, குல்தீப் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சாண்ட்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷமி வந்து 2 முறையும், ஹர்திக் பாண்டியா 3 முறை, அக்ஷர் பட்டேல் வந்து 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நியூசிலாந்து டீமில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெவான் கான்வே ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் ஷமி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். வீசியாக கூட பிக் பண்ணலாம். ஒரு 90 to 100 கூட அடிக்கிறதுக்கான சான்ஸு ஃபஸ்ட் பேட்டிங்கில் இருக்குது. கேன் வில்லியம்சன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, டாம் லாத்தம், மிச்சில் பிரேஸ்வெல், சாண்ட்னர், அடுத்ததான் மேட் ஹென்ரி. நம்மளோட 7 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். ரிஸ்க் ப்ளஸ் சேஃப் ஆப்ஷனோட உங்களுக்கு 7 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். சேஃபான சிவிசி யார் இந்த மேட்ச்க்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரச்சின் ரவீந்திரா. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக டெவான் கான்வே. இந்த 2 பிளேயர்ஸ் தான் அதிக பர்சன்டேஜ் வந்து இந்த டீமில் சிவிசி ட்ரை பண்ணியிருக்காங்க. ரிஸ்கியான சிவிசி யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா டேரில் மிச்சல் 11 வந்தார்னா அவர் ஒரு ரிஸ்கியான ஒரு விசிஆர் கேப்னா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவருக்கு அடுத்தபடியாக கேன் வில்லியம்சன் வந்து இங்கே பிக் பண்ணிக்கலாம். இல்லை மிச்சில் பிரேஸ்வெல். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக பேட்டிங் பண்ண போகிறாரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா மஸ்டாக சிஆர்விசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது டீம் இந்தியாவோட ஒரு பிளேயிங் 11 ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா டாப் 6மே ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ சாண்ட்னரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த இதிலே பார்க்கையால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தெரிய வருது. அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, குல்தீப் யாதவ் இந்தியாவோட பிளேயிங் 11ல் இடம் பிடிச்சிருக்காங்க.
ஃபுல் 10 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 1 2 3 4 இந்த 4 போலர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 10 ஓவர்ஸை அக்ஷர் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஷேர் பண்ண போகிறாங்க. இதில் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஓவர்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா அந்த மேட்ச் போல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய வேரியேஷன் போல் பண்ணுவார். இன்கேஸ் இந்த மேட்ச்க்கு ஷமி இல்லை ப்ரோ, ரோஹித் சர்மாவும் இல்லை, எந்த சேஞ்சஸ் இருக்கும் இந்தியன் டீமில் அப்படின்னா ரோஹித் சர்மா பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ரிஷப் பண்ட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஷமியோட பிளேஸை ஹர்ஷதீப் சிங் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நான் கீழே வீடியோவில் வந்து கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ரோஹித் சர்மாவோட ஸ்டாட்ஸ் 87% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்வேட்டில் 38, வென்யூவில் 76 இவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. ஹெட்வேட் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா இருந்திருக்கு, வென்யூ பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் பேட்டிங் நல்லா இருந்திருக்கு. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கைல் ஜெமிசனுக்கு அகெயின்ஸ்டாக இனிஷியல் ஸ்விங்கு கொஞ்சம் இன்ஸ்விங்கிங் பாலுக்கு வந்து வீக்னஸ்ன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ரோஹித் சர்மா ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டில் கொடுக்கலாம். என்ன ப்ரோ நீங்கள் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ரோஹித் சர்மா வந்து செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 11 மேட்ச்சில் 64 ஆவரேஜ் இருந்திருக்கு. பட் இந்த வென்யூவில் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி 23 அடிச்சிருக்காரு. அது பெருசாக பிரச்சனை கிடையாது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு சூப்பர் பிக்காக தெரிய வராரு. அடுத்ததாக சுப்மன் கில் 56% கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 86%, 56 கிடையாது, 86% கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்வேட்டில் 84, வென்யூவில் 147 அவரோட ஆவரேஜாக வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டபுள் செஞ்சுரியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூசிலாந்துக்காக அடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணிலும் ஆவரேஜ் நல்லா இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா இவருக்கும் ஒரு சிஆர்விசி நீங்கள் கிராண்ட் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக்குக்கு ஒரு சூப்பர் விசியாக சுப்மன் கில் தெரிய வராரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி லாஸ்ட் மேட்சோட செஞ்சுரியன். ஸோ ஹெட்வேட்டில் 59, வென்யூவில் 122 அவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் நாட் அவுட்னால இந்த ஒரு ஆவரேஜ் வந்து மொத்தமாக வந்திருக்கு. ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 56, செகண்ட் இன்னிங்ஸ் 60, 6 செஞ்சுரி கிட்ட இது வரைக்கும் இன்டர்நேஷனல் ஓடியில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருக்காரு. ஸோ சேஸில் விராட் கோலிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். சாண்ட்னர் வர்சஸ் விராட் கோலி ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இனிஷியலாக விக்கெட் போகுது, ரோஹித் சர்மா இல்லை சுப்மன் கில் யாராவது ஒருத்தவங்க அவுட் ஆகுறாங்க அப்படின்னா விராட் கோலி ஒரு 3rd ஓவர் 4th ஓவர் கேமுக்குள்ளே வந்தார் அப்படின்னா ஒரு 50 to 60 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 10 ஓவர்ஸ் விக்கெட் விடாமல் இந்தியா ஆடுறாங்க, ஒரு 12th ஓவர் 15th ஓவருக்குள்ளே ஒரு விக்கெட் விழுது அப்படின்னா அப்போது சாண்ட்னர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இவர் வந்து இனிஷியலாக கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் விராட் கோலி விக்கெட் வந்து போவதற்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் கேமில் இவர் 100 அடித்து நாட் அவுட்டில் இருக்கார். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டசிக்கு இவரோட வேல்யூவை கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ கிராண்ட் லீக் போகிறவங்க இன் அண்ட் அவுட்டாக விராட் கோலி ட்ரை பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். சிவிசி போகிறது இந்த மேட்ச்க்கு ஒரு ரிஸ்கியான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவார். ஷார்ட் பால்ஸையும் கொஞ்சம் டீசெண்டாக ஆட ஆரம்பிச்சிருக்காரு. 51% ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ண போகிறாங்க இந்தியா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப மச் மோர் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவார். குறிப்பாக பிரேஸ்வெல்லாம் பவுலிங் போட விடவே மாட்டார். வந்தார் அப்படின்னாலே மினிமம் ஒரு 15 to 20 ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுச்சு அப்படின்னா அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க இந்தியா அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரேயாஸ் வந்து ரொம்ப முக்கியமான பிக்காக இருக்கார். கேஎல் ராகுலுமே ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு சூப்பர் பிக்காக தான் இருப்பார். ஹெட்வேட் 67, வென்யூவில் 101. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரோஹித் சர்மா ப்ளே பண்ணல அப்படின்னா பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் கொலாப்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவே கேஎல் ராகுலை தூக்கி ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி கேஎல் ராகுல் ஓப்பனிங் வந்தார்னா பிக் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா எஸ், கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். மினிமம் 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 100 கூட அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அவரோட ஆவரேஜ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 239 ஹெட்வேட்டில். ஸோ இந்த ஒரு நம்பர்ஸ் இருக்க ரீசனுக்காக ஃபஸ்ட் பேட்டிங் வந்து நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி இவர் கொடுக்கலாம். ஓப்பன் வந்தார்னா இன்னும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்திக் பாண்டியா 65% பிக் பண்ணியிருக்காங்க. 15 விக்கெட் வந்து ஹெட்வேட்டில் 270 ரனுக்கு மேலே அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 167 ரன் 5 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் 107 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்தியா வந்து ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா இம்பார்ட்டன்ஸ் பிக் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், இவர் பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணாட்டாலும் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக எப்போவுமே பவுலிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவார். பவுலிங்கை வச்சு ட்ரீம் டீமில் வரலாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருந்தோம். 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸும் வந்து நீங்கள் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்சுக்கு ஒரு சேஃபான பிக்காக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் ஹெட்வேட்டில் 79 ரன் அடித்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு.
ஸோ அக்ஷர் பட்டேலோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச்க்கு இன்க்ரீஸ் ஆகுதா ப்ரோ அப்படின்னா, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேலே ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு 81% கிடையாது. ஸோ பர்சன்டேஜ் வைஸாக 60 கிட்ட தான் இருப்பார். கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ப்ரமோஷன் இருக்குது. பவுலிங்கில் விக்கெட் இருக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்போசிட் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ரவீந்திரா, கான்வே, லேத்தம் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அது கூடவே சாண்ட்னர், பிரேஸ்வெல் மொத்தமாக உங்களுக்கு வந்து 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் அக்ஷர் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மி ஆகுது. ஸோ இதில் ஸ்லைட்லி யாருக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அக்ஷர் பட்டேல் சொல்லுவேன். கொஞ்சம் மேலே பேட்டிங் ப்ரமோட் பண்ணுறாங்க. இப்போ ஃபேண்டசியில் பேட்டிங்கில் அடிக்கக்கூடிய ரன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குது பவுலிங் கூட கம்பேர் பண்ணல. ஸோ அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வச்சு அக்ஷரை நீங்கள் மச் மோர் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ போத் நெக்ஸ்ட்மே வந்து பேட்டிங் வச்சு பிக் பண்ணிக்கலாம் அஸ் அ பிளேயராக. ஜடேஜாவோட நம்பர்ஸ் 14 மேட்ச்சுக்கு ஹெட்டில் 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. செகண்டாக போல் பண்ணையில் தான் அந்த பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஹெவியாக இருந்திருக்கு. வென்யூவில் 6 மேட்ச் ஆடி 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 2 கேமில் ஒரே ஒரு விக்கெட் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் தயூப் தஹீரோட விக்கெட் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா கிடச்சிது. செகண்ட் போலிங் ரிஸ்க்காக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷித் ராணா அந்த மேட்ச்க்கு முக்கியமான பிக். இந்த கிரௌண்டில் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 30% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷமி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா பொறுப்பு பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா பக்கம் தான் போகும். அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா க்ரூஷியல் டைம்ஸில் வந்து போல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ஹர்ஷித் ராணா ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகமது ஷமி ஹெட்வெட்டில் வெறும் 14 மேட்ச்சுக்கு 37 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ அதை நோட் பண்ணுங்கள். 6 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 13, வெறும் 8 மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் 24. ஷமி போத் இன்னிங்ஸுமே நியூசிலாந்து பார்த்திங்க அப்படின்னா கதற விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே விக்கெட் எடுத்திருக்காரு. 7 விக்கெட். அது வேர்ல்டு கப்போட செமிஃபைனல் மேட்ச்சில் வான்கடே விக்கெட்டை எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதை பண்ணியிருந்தார். அதுதான் அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பண்ண பெரிய பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 5 விக்கெட் எடுத்திருந்தார். வென்யூவில் 2 மேட்ச் ஆட 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ஷமி வந்தாருன்னா பிக் பண்ணுங்கள். சிபிசி ரொட்டேஷனில் கிராண்ட் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக குல்தீப் யாதவ் ஹெட்வெட்டில் 11 மேட்ச் ஆடி 20 விக்கெட்டு, வென்யூவில் 8 மேட்ச் ஆடி 13 விக்கெட்டு, 31% உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸுமே இந்த மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணிக்கலாம். நான் என்னோட எஸ்எல் டீமில் கண்டிப்பாக குல்தீப் யாதவை பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ பெஞ்ச் பிளேஸில் இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஷப் பண்ட் இருக்காரு. அடுத்ததாக வருண் சக்கரவர்த்தி, அஸ்தீப் சிங், வாஷிங்டன் சுந்தர். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா இன்கேஸ் 11ல் ப்ளே பண்ணலைன்னா அவர் இடத்த கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் ப்ளே பண்ணலாம். பட் கேஎல் ராகுல் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே லெவனோட தான் நாங்கள் ஆட போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தார் நேற்று. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் இல்லைன்னா ஜடேஜாவுக்கு பதிலாக உள்ளே கொண்டு வராங்களா? ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆயாச்சு. நம்பர் 2 பொசிஷனாக நம்பர் 1 பொசிஷனாங்கிறதுக்கான போட்டி தான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சுந்தர் வந்து 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹர்ஷ்தீப் சிங் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டாக போல் பண்ணையில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மாவை பிரேஸ்வெல் 1 முறை அவுட் ஆகியிருக்காரு. மேட் ஹென்ரி 2 முறையும், சாண்ட்னர் 2 முறையும் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆகியிருக்காரு. விராட் கோலி, மேட் ஹென்ரி 1 முறையும், சாண்ட்னர் 3 முறை அவுட் ஆகியிருக்காரு. நல்லாவும் ஆடி இருக்காரு சாண்ட்னர் பொறுத்த வரைக்கும். சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி 1 முறையும், ஸ்ரேயாஸ்க்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுல மேட் ஹென்ரி 1 முறையும், சாண்ட்னர் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியாவை சாண்ட்னர் வந்து கிட்டத்தட்ட 4 முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அக்ஷர் பட்டேல், ஜடேஜாக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ டீம் இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் வைஸ் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில் 2 பிளேஸுமே ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த 4 பிளேஸுமே நான் டாப் ஆர்டர்ஸில் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ்னு சொல்லி என்னோட 7 பிளேஸ் பிக் பண்ணிக்கிறேன். ஷமி ப்ளே பண்ணார்னா ஹர்ஷித் ராணா பிளேஸை கண்டிப்பாக நான் வந்து ஷமிக்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட 7 பிளேஸ் வந்து இவங்க தான் இருக்காங்க. சேஃபான சிவிசி யார் இந்த மேட்ச்க்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு விராட் கோலி, 2வதாக சுப்மன் கில். இந்த 2 பிளேஸ் தான் உங்களுக்கு சேஃப் சிவிசியாக இருக்காங்க. ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் அப்படின்னா ஷமி ப்ளே பண்ணால் கண்டிப்பாக ஷமிகிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் நான் டிஃப்ரென்ஷியலாக போகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஹர்திக் பாண்டியாட்ட கூட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது நியூசிலாந்தோட ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரவீந்திரா, கான்வே, லேத்தம் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவோட ட்ரம்ப் கார்ட் பிக்ஸில் கேஎல் ராகுல், ஐயர், ஹர்திக் பாண்டியா 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் கேஎல் ராகுல் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். ஓப்பனிங் வந்தாருன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்மால் லீக் டீமில் கூட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேவ் சிவிசி, கில்லு, விராட் கோலி, ரோஹித் சர்மான்னு சொல்லி 3 பிளேயர்ஸை
ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய டெமோ டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் லாத்தம் மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கில், அடுத்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர், ரவீந்திரா அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், பிரேஸ்வெல், பவுலர்ஸில் ஷமி, ரூர்கி அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட விராட் கோலி கொடுத்துருக்கோம். வைஸ் கேப்டன் வந்து சுப்மன் கில் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபைனல் டீம்ஸ், கேப்டன்ஸ், கேம்சாஸ் எல்லாமே அங்கே தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.